27 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நாம் பாரதிய ஜனதா இந்தியாவின் தலைநகரமான டெல்லியை நாங்கள் ஆட்சி பிடிச்சிருக்கின்றோம். பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்தது. சுமார் 17 மாநிலங்கள் நாங்கள் ஆண்டாலும் தலைநகரம் ஆளவில்லை என்கின்ற ஒரு குறை இருந்தது. அந்த குறையை 27 ஆண்டுகளுக்கு பின்பு முடிந்துவிட்டது. அதே போல் 26 வருகின்றது. நம்ம தமிழக சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக இந்த 2026இல் பாஜக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் என்பது இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு காட்டுகிறது. எப்பவுமே திமுக ஒரு வாட்டி ஆட்சி வந்தால் ரெண்டாவது வாட்டி வரமாட்டாங்க சார். அதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதை அவங்க தொடர்ந்து ரெண்டாவது வாட்டி ஜெயிச்சது 71 தான். 69க்கு அப்புறம் 71 தேர்தலில் மட்டும்தான் ஜெயித்தாங்க. அதுவும் அது வெற்றி பெற்றதுக்கு காரணம் இந்திரா பெங்களாதேஷ் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பெங்களாதேஷ் வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மா மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக இந்தியா முழுவதும் வந்த நேரத்தில் கருணாநிதி அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இங்கே ஜெயிச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் அந்த நேரத்தில் அங்கே சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் நிற்கவே இல்லை. காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் அங்கே இருந்த அந்த இந்திரா காமராஜர் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக திமுக கூட அவங்க சட்டமன்றத்துக்கு சீட்டே வாங்காமல் வெறும் எம்பி சீட்டு மட்டும் 10 சீட்டு வாங்கி கருணாநிதி விட்டு கொடுத்து ஜெயித்தாங்க. மற்றபடி அவங்க திருப்பி 89 வந்தாங்க. அவர் 91லேயே ஆட்சி கலைத்துக்கப்பட்டது. மீண்டும் 2006 வந்தாங்க. 2001 முடிஞ்சு போச்சு. 2006க்கு வந்தாங்க. 2011 பிறகு அவங்க ஆட்சிக்கு வர முடியல. இந்த வாட்டி அதனால் திமுக ஒரு தடவை வெற்றி பெற்றால் மீண்டும் வரவே முடியாது. ஏனென்றால் அவங்க ஜாதகம் அப்படி. ஏன்னா அவங்களால தப்பு செய்யாமல் இருக்க முடியாது. அவங்க எப்போவுமே தப்பு செய்யாமல் இருக்க முடியாது. இப்போவும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி திமுக ஒரு வெற்றி பிம்பத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ஊடகங்கள் தான். ஊடகங்கள் சரியான முறையில் இவர்களுடைய தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதே இல்லை. இன்றைக்கி கூட பாருங்கள், நைட்டு டெல்லியில் இப்போ டெல்லி எலெக்ஷன் வின் பண்ணாச்சு. இங்கே ஈரோடு கிழக்கில் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ராத்திரி வருகின்ற ஊடகங்கள் அனைவரும் என்ன தான் சொல்லுவாங்க, அங்கே இவிஎம்னால் பாஜக வின் பண்ணிச்சு சொல்லுவாங்க, இங்கே ஜனநாயகத்தினால் வின் பண்ணு சொல்லுவாங்க. ஏனென்றால் அவங்களுடைய சித்தாந்தமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஊடகங்கள் கண்டிப்பாக ஊடகங்கள் என்பது மக்களுக்கு சரியான கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. ஏன்னாவென்றால் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தர்மம் இருக்குது. இப்போ நான் கோயில் பூஜை பண்ணுறேன். கோயில் பூஜை பண்ணும்போது அதுக்குண்டான தர்மத்தோடு நடக்கணும். இவர் பேக்கரி பிஸ்னஸ் பண்ணுறார். அந்த பேக்கரி பிஸ்னஸ் உண்டான தர்மத்தோடு நடக்கணும். அதே மாதிரி தான் ஊடகங்கள் தர்மம் என்ன என்று சொன்னால் மக்களுக்கு எந்த விஷயங்கள் கொடுக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை கொடுக்கணும். எதுவாக யார் இருந்தாலும் சரி, அது பிஜேபி இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக சரி. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவுக்கு ஆதரவாகவே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார்கள், இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு தர்மத்தை கழித்து அவங்க போயிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக ஆனால் மக்கள் இது புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும். 2026இல் யார் வந்தால் நல்லது என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். கண்டிப்பாக எங்களுடைய அண்ணாமலை தலைமையிலே என்டிஏ ஆட்சி வரும் என்பது நாங்கள் நம்புகின்றோம்.